எதுக்கும் அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாம். அப்புறம் எதுக்கு அவசரப்படுறது? அவசரப்பட வேண்டியது இல்லை. கடவுளோட படைப்புல எங்கேயுமே அநியாயம்ன்றது கிடையாது, இன்ஜஸ்டிஸ்ன்றதும் கிடையாது, ட்ராஜடின்றதும் கிடையாது. சோ எது நடக்குதோ எல்லாமே நன்மைக்கு. மத்தவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. மத்தவங்க உங்களை உதவி கேட்காம நீங்க உதவி பண்ணாக்கா அது இன்டர்ஃபரன்ஸ். பசங்க வந்து நம்ம சொல்ற பேச்சு பசங்க கேட்கணும்னாக்கா அது ஒரு ஆர்ட், அது ஒரு தனி திறமை. நீங்க எப்பவுமே உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறது தான் ஃபிஃப்த் டைமென்ஷன். ஓகே, அன்னலட்சுமி. வணக்கம் மாஸ்டர். ஒரு சோல் வந்து பிறந்து 70 இயர்ஸ் வரைக்கும் நான் இருந்து வருவேன் அப்படின்ற ஒரு பிளானிங்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு யங் ஏஜ்லே அவங்களுக்கு வந்து இதோட விழிப்புணர்வு, கர்மா பத்தியெல்லாம் தெரிஞ்சு அவங்க அந்த கர்மாவை வந்து 40 இயர்ஸ்லயே அந்த லைஃப் டைமுக்கான கர்மாவை கழிச்சுட்டாங்கன்னா அவங்க உடனே பாடி வெக்கேட் பண்ணிடுவாங்களா? ஸோ 70 இயர்ஸ்ல அவங்க கத்துக்க வேண்டியது 40 வயசுலயே கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மெடிடேஷனுக்குள்ள வந்தாங்க. ஸோ மெடிடேஷனுக்குள்ள வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ 40 வருஷத்துலயே அவங்க நிறைய சீக்கிரம் பாடங்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, பிராரப்த கர்மம் முடிஞ்சு போச்சு. ஸோ சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கும். ஸோ ரிசர்வாயல் ஆஃப் ஆல் த கர்மா சஞ்சித கர்மான்னு இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சஞ்சித கர்மால இருந்து இன்னும் அதிகம் கர்மா எடுத்துட்டு வந்து இன்னும் நிறைய லெசன்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய லெசன்ஸ் படிப்பாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே, ஸோ பதில் என்னன்னா அடுத்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பிராரப்த கர்மம் முடிச்ச பிறகு அவங்க வந்து அந்த சஞ்சித கர்மம், சஞ்சித கர்மனாக்க ரிசர்வாயர் ஆஃப் ஆல் கர்மஸ், அந்த சஞ்சித கர்மத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்னும் நிறைய லெசன்ஸ் கத்துப்பாங்க. அந்த கர்மாலாம் கிளியர் ஆயிட்டே வரும். ஸோ போனஸ் மாதிரி அவங்களுக்கு அந்த 40th இயர்ல இருந்து 70th இயர் வரைக்கும் இன்னும் நிறைய கர்மாஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இன்னும் நிறைய லெசன்ஸ் கத்துப்பாங்க. ஓகே, பாடியில வெக்கேட் பண்ண மாட்டாங்க, இன்னும் நிறைய லெசன்ஸ் கத்துப்பாங்க. ஸோ அந்த அவங்களோட சோல் அக்கௌண்ட்க்கு, அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், கர்மா அக்கௌண்ட் இருக்கும். பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த சோல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து கிளியர் பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்திரா. வணக்கம் மாஸ்டர். என்னோட நேம் இந்திரா. நம்ம இறந்துட்டோம்னா நம்ம உடம்பு வேற தானே, அதை எல்லாரும் எரிச்சிடுறாங்க, உபதிச்சிடுறாங்க. சோ ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற போது நம்ம உடல் உறுப்புகளை தானம் பண்றது தப்பா கரெக்டா? உடம்புக்கும் ஆன்மாக்கும் ஏன் சம்பந்தம் இல்ல? இறந்ததுக்கு அப்புறம். இறந்ததுக்கு அப்புறம். ஓகே, ஸோ ஜென்ரலா ஸ்பிரிச்சுவல் லா படி ஓகே, ஸோ ஆர்கன் டொனேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கன்லயுமே ஒரு எத்திரிக் லேயர் இருக்கும், எத்திரிக் பாடி இருக்கும், எனர்ஜி லேயர் இருக்கும். ஸோ நம்மளோட கர்மாஸ் எல்லாம் வந்து அந்த எத்திரிக் பாடியில தான் சேவ் ஆகும். ஸோ ஆர்கன் டொனேஷன்ன்றது ஜென்ரலா நோ, உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஸோ அவங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இவங்க எதுவுமே சொல்லலை, பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து அவங்க ஆர்கன் டொனேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு அந்த கர்மா சேராது. பட் இவங்க பர்டிகுலரா வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இவங்களே அதை இன்வால்வ் ஆகுறாங்கன்றப்போ அங்க கார்மிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். பிசிக்கலா யோசித்து பார்த்தா ஆர்கன் டொனேஷன் நல்லது, புண்ணிய காரியம் அப்படின்ட்டு பிசிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஸ்பிரிச்சுவலா இந்த கர்ம சித்தாந்தம் புரிஞ்சு இந்த பிசிக்கல் பாடி, நம்ம வந்து பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது, நம்ம ஆர்கன்ஸ் பிசிக்கல் ஆர்கன்ஸ் மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து அந்த எத்திரிக் பாடியும் இருக்கு, எனர்ஜி பாடியும் இருக்கு. அந்த எனர்ஜி பாடியில நம்மளோட கர்மா சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஆர்கனை இன்னொருத்தருக்கு டொனேட் பண்றப்போ அவங்க கர்மால நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறோம் அப்படின்ட்டு புரிஞ்சவங்க இந்த ஆர்கன் டொனேஷனை வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் வந்து ஸ்பிரிச்சுவலா பார்த்தாக்கா ஆர்கன் டொனேஷன் நோ. பட் இது பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ட்டு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் ரெண்டும் சொல்லிட்டேன். பிசிக்கலா அது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா அது நல்லது கிடையாது. ஏன்னா அதுல கார்மிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். நீங்க பண்ணணுமா வேணாமான்ட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணும். சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யும். பேராட்சி பெருமாள். வணக்கம் மாஸ்டர். என்னன்னா நான் வந்து எப்பவுமே வந்து பிளான்ஸ் எல்லாம் நிறைய நடுறேன். என்னோட வீட்டுல வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. அப்ப சில நேரம் வந்து இந்த பிளான்ஸ்ல இருந்து இந்த பூச்சிங்க, இந்த இந்த ஸ்னேல்ஸ் நம்ம அந்த தோட்டத்துல இருக்கும்போது நம்ம சில நேரம் இந்த ஸ்னேல்னா பெரிய பெரிய அந்த இந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம கொண்டு போய் வேற எங்கேயாவது விட்டுடுறோம். இப்ப சின்ன சின்ன இந்த புழுக்கள் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நம்ம கிளியர் பண்ணும்போது அது இறந்து போகுதுல. அப்ப அது அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் வந்து ஒரு தாமரை ஒரு ஒரு பாட்ல வச்சிருக்கேன் தாமரை இது. அதுல வந்து ஒரு மீன் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு எப்பவுமே என்ன தோணுதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சோல் பிளான் போட்டு வரோம். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா? அது வந்து நான் என் பாட்ல வச்சு அத வந்து அதோட லைஃப் ஜேர்னிய நான் வந்து முடக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் எனக்கு தெரியல எப்படின்னு. ஓகே, சோ
ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் சோல் பிளான் இருக்கும். அனிமல்ஸ்க்கு வந்து ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல் சோல். ஸோ இண்டிவிஜுவல் சோல்ன்றதுனால தனிப்பட்ட ஒரு ஆன்மா. ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால இங்க சோல் பிளான்லாம் இருக்கு. அனிமல்ஸ் வந்து குரூப் கான்சியஸ்னஸ். ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து சோல் பிளான் அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு குரூப் கான்சியஸ்னஸோட இது இருக்கு. நீங்க யோசிக்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கு அதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் அதெல்லாம் கிடையாது. பட் ஜென்ரலா நீங்க இந்த சின்ன சின்ன பூச்சி நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்ல உங்களுக்கு இந்த பூச்சி புழுவெல்லாம் சாகுறது இருக்காது. ஓகே, ஒருவேளை உங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணீங்க, பட் அதையும் மீறி சில பூச்சி புழுக்கள் எல்லாம் சாகுது அப்படின்னாக்கா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சுட்டு போங்க. அப்ப அது பேலன்ஸ் ஆயிட்டே வரும். ஏன்னா நீங்க தெரிஞ்சு செய்யறது இல்லை இல்லையா, தெரியாம செய்யறது தானே. பட் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன பேட் கர்மான்னு வச்சுக்கோங்க. நீங்க நிறைய புண்ணியம் பண்ண இது பேலன்ஸ் ஆயிடும். இது நெக்லிஜிபிளா போயிடும். ஸோ நீங்க இதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நிறைய புண்ணியம் பண்றதுக்கு பாருங்க. அப்ப நேச்சுரலா உங்களுக்கு இதெல்லாமே பேலன்ஸ் ஆயிட்டு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முன்னாடி போயிட்டு இருப்பீங்க. ஸோ இதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. நிறைய புண்ணியத்தை பண்ணுங்க, நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய புண்ணியம் பண்ணுங்க. அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் எந்த துன்பமும் கொடுக்காத பாத்துக்கோங்க. அதையும் மீறி சில பூச்சிக புழுக்கள் செத்துச்சுனாக்கா நோ ப்ராப்ளம். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா வந்து மீன் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாட்ல இருக்கணும். ஓகே, பட் சில இந்த டொமஸ்டிகேட்டட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். இந்த கோய் ஃபிஷ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோல்ட் ஃபிஷ், இதெல்லாமே அது வந்து நேச்சுரல் ஹேபிட்டாட்ல இருக்காது. ஒரு டொமஸ்டிக் ஹேபிட்டாட்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீன்கள் நீங்க வச்சுக்கிறது நோ ப்ராப்ளம். பட் ஜென்ரலா வந்து ஃபிஷ்ஷோட இது வந்து ரிவர் ஸ்ட்ரீம், பாண்டு அந்த மாதிரி நேச்சுரலா இருக்கிறது தான் ஜென்ரல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர். இல்ல இது வந்து நான் நல்லா பராமரிக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன், இது வந்து டொமஸ்டிகேட்டட் ஃபிஷ், இது ரிவர்ல இருக்காது, இந்த ஃபிஷ் ரிவர்ல இருக்காது, பாண்ட்ல இருக்காது, எங்குமே இருக்காது, ஒரு டொமஸ்டிக் இதுலதான் என்வாயன்மெண்ட்ல தான் இருக்கும்னா அந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்க்கறதுல பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து மங்கையர் கரசி. எனக்கு என்ன கொஸ்டின்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப படிச்சவங்க, வெல் எஜுகேட்டட் டீச்சரா ஒர்க் பண்ணவங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து ஒரு மென்டலா டார்ச்சர் பண்றாங்க, வந்து பிசிக்கலா ஒன்றும் பண்றது இல்லை. பட் அவங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டு அவங்க கூடவே வருஷக்கணக்கா 50 வருஷமா வாழ்ந்துட்டாங்க. இது கர்மா, அவங்க கர்மான்னு எடுத்துக்கிறதா மாஸ்டர்? எல்லாமே கர்ம சித்தாந்தப்படிதான் நடக்குது. ஓகே, இவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா பிசிக்கலா கொடுமைப்படுத்தினாதான் கொடுமை. ஓகே, சொல்லால கொடுமைப்படுத்துறாங்கனாக்கா இவங்க எதுக்கு அஃபெக்ட் ஆகணும்? இவங்க வந்து வீக்கா இருக்கிறாங்கல்ல, மென்டலா வீக்கா இருக்கிறாங்க. அதே மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா நீ என்ன சொல்லிட்டு போ, என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தைரியமா இருக்கலாம்ல. சோ தியானம் பண்ண இந்த எமோஷனல் பேக்கேஜ்ல இருந்து, அதாவது இந்த மென்டல் டார்ச்சர், எமோஷனல் டார்ச்சர், இதுல இருந்து தியானம் பண்ணாக்கா வெளியே வந்துடலாமே. இதெல்லாம் கர்மாவை சேராது. பிசிக்கலா குடும்பப்படுத்தினாதான் கர்மா. சோ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டாக்கா அது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு தான். அது யாரோ இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா? ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாக்கா ரெண்டும் கர்மாவோட ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கர்மா. என்ன பண்றது? அது குழந்தைங்களையும் பாதிக்குது மாஸ்டர். அதுக்குதான் அம்மா அப்பா உடனே மெடிடேஷன் பண்ணணும், குழந்தைங்களுக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும். சொல்யூஷன் என்னன்னு நான் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி சண்டையில நம்ம தலை நோய்க்க கூடாது, இது காமன் சென்ஸ். ஆனா தியானத்தை சொல்லி கொடுக்கலாம். தியானம் சொல்லி கொடுத்தாக்கா அவங்க சண்டை போடுறத கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்களும் அதுல இருந்து அஃபெக்ட் ஆகாம இருப்பாங்க. சோ மெடிடேஷன் தான் சொல்யூஷன். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் மெடிடேஷன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கற்பக சுந்தரி. வணக்கம் மாஸ்டர், என் பேர் கற்பக சுந்தரி. வந்து என் பையன் இறந்து 2 வருஷம் ஆகுது. நானும் வெக்கேட் ஆகி போனா என் பையன் என்னை பார்க்க முடியுமா? நான் அவனை கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல தெரியுமா? ஏன் தெரியாது? நான் யாரு அவன் யாருங்கிறது தெரியும். அங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இங்க அம்மா பையன், அங்க வந்து எல்லா ஆன்ம நண்பர்கள், சோல் ஃப்ரெண்ட்ஸ். நான் போனா என்னை கண்டிப்பா கண்டுக்குவாரு. கண்டிப்பா தெரியும். அங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. உங்களோட ஆன்மாவோட ஒரு பங்கு தான் இங்க உலகத்துல இருக்கு, இன்னொரு பங்கு அங்க ஹையர் வேர்ல்ட்ல இருக்கு. அங்க ஏற்கனவே ஃப்ரெண்டா தான் இருக்கிறீங்க. நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்கா உடனே பார்க்கலாம். தியானம் பண்றேன், நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுங்க. தியானம் பண்றது வந்து பாருங்க, நீங்க தியானம் பண்றது வந்து உங்க பையன் வந்து உங்களை பார்க்கணும், பேசணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாதான் பேச முடியும். நீங்க என்கிட்ட நீங்க பேசுறீங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைனாக்கா 2 பேர் நடுப்புற கம்யூனிகேஷன் இருக்காது. நீங்க மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கும் அந்த மெடிடேஷன் மூலியமா உங்க பையன் கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப பலமா இருந்து, ஸ்ட்ராங்கா இருந்து, அதே மாதிரி உங்க பையன் கூட அம்மா பாரு மெடிடேஷன் பண்ணாம சும்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒரு வாட்டி போய் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுத்து விட்டுருவோம் அப்படின்ட்டு உங்க பையனை யோசிச்சானாக்கா அப்போ கண்டிப்பா அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். அதாவது அவங்களும் விருப்பப்படணும் பேசணும்ட்டு. தேங்க்யூ சார். ஷர்மிளா. வணக்கம் சார், ஷர்மிளா. ஆக்சுவலி நேத்து வந்து என் பையன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டான். இன்னைக்கு உங்க பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் சார். அவனுக்காக நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அவன் வந்து என்ன கேட்டானா, வை டஸ் டைம் எக்ஸிஸ்ட்? எதுக்காக வந்து என்னைய ப்ரெஷரைஸ் பண்றீங்க? இந்த டைம், இந்த லைஃப்ல
லைஃப்லயே இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு. வை கான்ட் வி என்ஜாய் அவர் லைஃப்? ஆராம்சே எல்லாமே மெல்ல பண்ணலாமே. எதுக்காக இந்த இந்த பாடி எடுத்துட்டு வந்தா ஏன் இந்த பாடியிலேயே எல்லாமே பண்ணி முடிக்கணுமா? நாங்க திருப்பி திருப்பி நீங்க பிறவி எடுக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் நான் வந்து பேலன்ஸை வந்து மற்ற பிறவில பண்ண முடியாது? இந்த பிறவில நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன். So there is no hurry. எல்லாம் இந்த ஜென்மத்திலே முடிக்கணும்னு என்ன அவசியம்? So இந்த ஃபார்முலா சொல்லுங்க. There is no hurry whatsoever and there is no worry whatsoever. There is no hurry whatsoever because eternity is in front of you. You can take as many lifetimes as possible. எதுக்கும் அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாம். அப்புறம் எதுக்கு அவசரப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது, there is no worry whatsoever. எந்த விஷயத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குது. ஸோ எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட்? ஸோ எதுக்கும் அவசரப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை பத்தியும் அவசரப்பட வேண்டியது. So one more thing for me. எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது. நீங்க வந்து சாட்சாத்காரம் பத்தி பேசுனீங்க உங்களோட 3rd டேல. I'm little stuck on that சாட்சாத்காரம் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. சாட்சாத்காரம்னாக்கா இட்ஸ் சிம்பிளி பர்ஃபெக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நான் பொய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும் அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலா நீங்க வந்து முயற்சி பண்ணி பொய் சொல்லாம நான் வந்து உண்மையே சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் போட்டு, ஒரு கான்சியஸா எஃபர்ட் போட்டு, ஒரு அவேர்னஸ்ல இருக்கிறது 3rd ஸ்டேஜ். ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஒரு எஃபர்ட் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதே 4th ஸ்டேஜுக்கு வந்துட்டாக்கா நீங்க வாய் திறந்தா உண்மைதான் வரும், வேற எதுவுமே வராது. அது பெர்ஃபெக்ஷன். அது 4th ஸ்டேஜ். நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருப்பீங்க. அதாவது உங்களோட நேச்சுரல் செல்ஃப் எப்பவுமே உண்மை பேசுற தன்மையா இருக்கும். தட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் நேச்சர். ஸோ இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட் குவாலிட்டி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் நேச்சர். அது அந்த சாட்சாத்காரம். அந்த உண்மை பேசுற குணம் உங்களோட சொந்த குணமா மாறிடும். அதுதான் சாட்சாத்காரம். 3rd கொஸ்டின் வந்து டொனேஷன். ரிகார்டிங் டொனேஷன் சார், நீங்க பண்ற அந்த ஒரு டொனேஷன் மூலியமா மத்தவங்க வந்து உங்க மேல டிபெண்ட் ஆகக்கூடாது. அவங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ பட் கொடுக்கறது வந்து ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு கொடுக்க கூடாது. என்னால முடிஞ்ச நல்லதை நான் பண்றேன், என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு கொடுக்கணும். அவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் கொடுக்க கூடாது. ஸோ அவங்களுக்கு உதவுறது என்னோட சந்தோஷம். ஸோ என்னோட சந்தோஷத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து எந்த விதத்திலயும் என்னோட கம்மி கிடையாது. என்னை படைச்ச கடவுள் தான் அவங்களையும் படைச்சிருக்காங்க. ஸோ அவங்க எந்த விதத்துல என்னோட கம்மி கிடையாது. ஸோ இந்த ஜென்மத்துல எனக்கு கொஞ்சம் வசதி அதிகமா இருக்கு, தேவைக்கு அதிகமா இருக்கு. ஸோ தேவைக்கு அதிகமா இருக்கிறது நான் ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மையோட நீங்க டொனேஷன் கொடுக்கறது கரெக்ட். ஓகே, இது வந்து ஆர்கனைசேஷனுக்கு சொல்றேன். ஸோ அதே இண்டிவிஜுவலுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்க டொனேஷன் கொடுக்குறப்போ அந்த இண்டிவிஜுவல் வந்து நீங்க கொடுக்குற டொனேஷன்னால அவங்க உங்க மேல டிபெண்டா இருக்கக்கூடாது. மறுபடியும் உங்களை வந்து கேட்கக்கூடாது அவங்க. ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு சப்போர்ட் பண்றப்போ அவங்க இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுங்க. ரைட்டா? சோ இது வந்து எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும், எதுக்கு டொனேஷன் கொடுக்க கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேர் வந்து அன்னதானத்துக்கு பண்ணுவாங்க, சில பேர் வந்து படிப்புக்கு கொடுப்பாங்க, சில பேர் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் கொடுப்பாங்க, சில பேர் இந்த மெடிடேஷன் டீச் பண்றதுக்கு கொடுப்பாங்க, சில பேர் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஆசிரம் கட்டுறதுக்கு கொடுப்பாங்க, சில பேர் வந்து புக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கு கொடுங்க. ரைட்? பட் நீங்க எதுக்கு கொடுத்தாலுமே உங்களோட சந்தோஷத்துக்காக கொடுங்க. சோ இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து யாரோ தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு பண உதவி கேட்கறாங்க, ஓகே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை, ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க, கடன் தீர்க்க முடியல, உங்களை வந்து கேட்கறாங்க, உங்ககிட்ட இருக்கு, சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தீங்க. அப்ப அடுத்த வாட்டி அவங்களுக்கு வந்து அந்த லெசன் கத்துருக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா ஃபைனான்சியல் லெசன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அளவோட செலவு பண்ணணும், வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணணும், கடன் வாங்கக்கூடாதுன்றது அவங்களோட லெசன். ஸோ அந்த லெசன் அவங்க கத்துக்க மாட்டாங்க, மறுபடியும் உங்ககிட்டே வந்து கடன் வாங்கும். ஸோ அப்ப என்ன பண்றீங்க, நீங்க வந்து அவங்களோட கர்மால இன்டர்ஃபியர் பண்றீங்க. ஸோ ஒரு வாட்டி கொடுக்கலாம், ஆனா 2வது வாட்டியும் 3வது வாட்டியும் உங்க மேல வந்து டிபெண்ட் பண்றப்போ அங்க நீங்க நோ சொல்லணும். இது இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அதே ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க உதவணும். ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம், எனி ஆர்கனைசேஷன், ஓகே ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்ல, எனி ஆர்கனைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், நான் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், அவங்க எல்லாம் வந்து இந்த டொனேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த சேரிட்டி பண்றாங்க. சோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். எந்த ஆர்கனைசேஷன் நல்லா பெஸ்டா பண்றாங்க, எந்த ஆர்கனைசேஷன் வந்து பணத்தை கரெக்டா செலவு பண்றாங்க, அங்க எதனா மிஸ்யூஸ் இருக்கா, மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கா, அவங்களோட விஷன் கரெக்டா இருக்கா, அவங்களோட கோல்ஸ் கரெக்டா இருக்கா, நம்ம கொடுக்குற பணம் அவங்க கரெக்டா செலவு பண்றாங்களா, அந்த செலவு பண்றது வந்து எனக்கு திருப்தி கொடுக்குதா, இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் நீங்க டொனேஷன் கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து பிரமிட் கட்டுறேன்னு லைக் எவ்ரி ஸ்டேட்டுக்கு பண்றேன்னு தே ஆல் கமிங் அப்.
இது வந்து அவங்கவங்க ஓன் டிசைர் தானே. இப்ப அவங்களுக்கு ட்ரீம்ல வந்து கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன், தட்ஸ் தேர் ஓன் டிசைர். ஸோ வை ஆர் தே புல்லிங் எல்லாரையும் வந்து ஏன் அதுக்கு புல் பண்ணி டொனேட் பண்ணுங்கன்னு ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாங்க. நீங்க டொனேஷன் கேட்கறவங்க கேட்கறது அவங்களோட இஷ்டம், கொடுக்கணுமா வேணாமான்றது உங்களோட இஷ்டம். இதுல என்ன பெரிய கன்ஃபியூஷன்? நான் சொல்ற பதில் வந்து ரொம்ப சிம்பிள். 1000 பேர் 1000 விஷயத்துக்கு டொனேஷன் கேட்கட்டும். உங்களுக்கு எங்க கொடுக்கணும்னு தோணுதோ அங்க கொடுங்க. கொடுக்க விருப்பம் இல்லைனாக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. அதுல வந்து நாங்க தப்பாயிட மாட்டோம். கொடுக்க மாட்டோம், வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாக்க தப்பே கிடையாது. உங்ககிட்ட $10,000 மில்லியன் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எங்க கொடுக்கணும்னு தோணுதோ அங்கதான் கொடுக்கணும். அவங்க கேட்கறாங்கன்றதுக்காக எல்லாம் நீங்க கொடுக்க முடியாது. உங்க மனசுக்கு எங்க கொடுக்கணும்னு தோணுதோ அங்க கொடுங்க. வச்சுக்கிட்டு நான் கொடுக்கல, இது எனக்கு பாவம் ஆயிடுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க மனசு ஒத்துக்கல, நீங்க கொடுக்கல. நீங்க உங்க மனசாட்சி சொல்றபடி தானே கேட்கணும். கோயில் கட்டுறாங்க, நீங்க கோயில் கொடுக்கலன்னா உங்களுக்கு பாவம் வரும். மசூதி கட்டுறாங்க, மசூதி கட்டலன்னா உங்களுக்கு பாவம் வரும். சர்ச்சை கட்டுறாங்க, சர்ச்சுக்கு கொடுக்கலன்னா பாவம் வரும். டோன்ட் திங்க் அபவுட் தட். அது கரெக்ட். என் மனசுக்கு எங்க கொடுக்கணும்னு தோணுதோ அங்க நான் கொடுப்பேன். இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. எனக்கு எங்க கொடுக்கணும்னு தோணுதோ அங்க கொடுப்பேன். அதோட பர்த் ரைட். ஸோ தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் தேர். அங்க எந்த பாவமும் எந்த கர்மமும் கிடையாது. உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க, உங்களுக்கு சரின்னு படலைன்னாக்கா செய்யவே செய்யாதீங்க. அந்த இன்னர் கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சுஜாதா, என்கிட்ட 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கோதானம் பண்ணா புண்ணியம்னு சொல்றாங்க. நம்ம கர்மாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்ட்டு கோ சம்ரக்ஷணை அதெல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கோதானம் மட்டும் இல்ல, எல்லா விதமான தானமும் நல்லதுதான். சோ இருக்கிறதுலே சிறந்த தானம் எது அப்படின்னா, மற்றவங்களை வந்து ஸ்பிரிச்சுவலா எம்பவர் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நீங்க கொடுக்கற தானம் சிறந்த தானம். ஏன்னா நீங்க வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேலைக்கு தான் அவங்களுக்கு போய் சேரும், ஒரு வேலை பசி அடங்கும். அதே துணிமணி கொடுத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். அதே கல்வி தானம் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஜென்மத்துக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் ஜென்மத்துக்கு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ கல்வி தானம் பண்ணாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு பிசிக்கலா மெட்டீரியலிஸ்டிக்கா நல்லா படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்துக்கு போறதுக்கான ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அதே நீங்க வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா, இல்ல மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, இல்ல மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ். அதுல உங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு, ஏன்னா அவங்க கரெக்டா நடக்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா செய்யறாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்க, அன்கண்டிஷனலா சர்வீஸ் பண்றாங்க அப்படி நீங்க அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். இந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணி இது சரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா நீங்க வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற, அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கறது ஹையஸ்ட் புண்ணியம். எல்லாத்துலயும் புண்ணியம் இருக்கும், ஆனா ஹையஸ்ட் புண்ணியம் எதுல இருக்குனாக்கா, ஏன்னா மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாக்கா அது ஒரு ஜென்மம் மட்டும் கிடையாது, அது ஜென்மத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்காது, அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும். ஏன்னா ஒரு ஆள் வந்து தியானத்துக்குள்ள வந்தாக்கா அவங்க குடும்பம் அதனால ஒரு பாசிட்டிவா ஒரு மாற்றம் அடையும். அதே மாதிரி அந்த சொசைட்டி, கம்யூனிட்டி, த ஹோல் கண்ட்ரி, அதனால ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். மெடிடேஷன் நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவங்க 10 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ எதுக்கு தானம் கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கு கொடுங்க. ஆனா என்ன, இன்னொரு கொஸ்டின், சார் இருக்கிறதுலே சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தியானமும் ஞானமும் பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது சிறந்த தானம். அது உங்களோட சாய்ஸ். எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றது உங்களோட சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த கோதானம் பண்ணா பெட்டரா சார்? எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் மேடம். எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். உங்க மனசுக்கு எது தோணுதோ அது செய்யுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டினா யூ ஹேவ் டு பி இண்டிபெண்டன்ட். உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்யுங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு ஜூம்ல இருந்து பதில் சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வரலாம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னோட நம்பர் தேடுவீங்களா, இல்ல ஜூம் கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடுவீங்களா? அது பண்ணக்கூடாது. சோ சரியான விதி எதுனாக்கா, ஒரு மெடிடேஷன்ல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துக்கோங்க, ஒரு கொஸ்டின் போட்டுக்கோங்க, அந்த இன்டென்ட்னு ஒன்று போட்டுக்கோங்க. எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஒரு பதில் வேணும், எனக்கு இப்படி போறதா அப்படி போறதா, இது கொடுக்குறதா அது கொடுக்குறதா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு கொஸ்டினை போட்டுக்கிட்டு அதை அப்படியே மறந்துருங்க. அந்த கொஸ்டினை மறந்துட்டு தியானத்துல உட்காந்துக்கோங்க. இது ஆக்சுவலா மெடிடேஷனோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் பெனிஃபிட். இது எல்லாரும் இது பண்ணலாம், எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, வாழ்க்கையில நம்மளுக்கு பல விதமான திருப்பு முனைகள் வரும், எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது, சில நேரம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கிறப்போ அந்த கொஸ்டின் போட்டுக்கிட்டு எனக்கு இதுக்கான ஒரு கிளாரிட்டி வேணும், எனக்கு இதுக்கான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட், அந்த இன்டென்ட்டை போட்டுட்டு அதை மறந்துட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கணும்.
ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு, தியானம் பண்ணி உடனே கண்ணு திறந்த உடனே உங்க மனசுக்கு, அதாவது உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த 2 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ அது செய்யுங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணி முடிச்ச உடனே நீங்க கண்ணை திறக்கிறீங்க, மெடிடேஷன்ல இருந்து கண்ணை திறக்கிறீங்க, அந்த நொடி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. அது உங்களோட கைடன்ஸ். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 அப்ப வந்து நீங்க உங்களோட மனசாட்சி சொல்றபடி கேட்பீங்க. இது நான் சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்ப நீங்க உங்களோட மனசாட்சி சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறீங்களோ அங்க வந்து உங்களுக்கு எல்லா முடிவும் சரியான முடிவா தான் இருக்கும். இன்னொருத்தர் சொல்லி நீங்க கேட்காதீங்க. நான் சொல்றது ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க, ஆனா டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா வளரணும் அப்படின்னா மத்தவங்க மேல டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த மாஸ்டர் இது சொன்னாங்க, எனக்கு இந்த ஏஞ்சல் இது சொன்னாங்க, எனக்கு மெசேஜ் வந்துச்சு, எனக்கு கைடன்ஸ் வந்துச்சு, எனக்கு கனவு வந்துச்சு, இதெல்லாமே வந்து நாட் த ரைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கரெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னாக்க என் மனசுக்கு பட்டது நான் செய்யறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்து அங்கதான் நீங்க ஒரு மாஸ்டரா வளர்றீங்க. இப்போ எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து 80 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 6 months பெட் ரிடனா இருந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனேவே அந்த பேத்திக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. உலகத்துல 1008 பேர் 1008 விஷயத்துல அவங்களோட கர்மாவோட பந்தத்துல அவங்க தீர்த்துட்டு இருக்காங்க, கர்மாவோட அக்கௌண்ட் தீர்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சோல் ஜெர்னி இருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு அந்த இண்டிவிஜுவல் லெசன்ஸ் கத்துக்கிறது இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தலையக்கு எடுத்துக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், நெருப்பு இல்லாம புகை வராது, காரணம் இல்லாம காரியம் இருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் கார்மிக். உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்ட் அக்கௌண்டிங். ஸோ உலகத்துல எங்கேயுமே கடவுளோட படைப்புல எங்கேயுமே அநியாயம்ன்றது கிடையாது, இன்ஜஸ்டிஸ்ன்றதும் கிடையாது, ட்ராஜடின்றதும் கிடையாது. ஸோ எது நடக்குதோ எல்லாமே நன்மைக்கு நடக்குது. ஓகே, ஸோ இதுல இருந்து நான் என்ன சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இட்ஸ் ஆல் கார்மிக் கான்சிக்வன்சஸ். அவங்க 2 பேருக்கு, அந்த பாட்டிக்கு அந்த பேட்டிக்கு எந்த ஜென்மத்துல என்ன கார்மிக் கனெக்ஷன் இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஜென்மத்தை வச்சு நம்மளுக்கு கிளாரிட்டி வராது. ஸோ உங்களுக்கு ஹிமாலயன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேணும். ஸோ அந்த ஹிமாலயன் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எடுக்கிறதுக்கு முடியாது, கஷ்டம். அதுக்கோசரம் தான் ஜட்ஜ் நாட்னு சொல்லிட்டாரு ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஜென்மத்தை வச்சுக்கிட்டு உங்களால எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ 100கணக்கான ஜென்மம் பரம்பரையை வச்சுக்கிட்டு தான் நீங்க எதுக்கு இது நடக்குது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்மளோட டைம் எனர்ஜி மற்றவங்க வாழ்க்கையில எதுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்க கூடாது. உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, என் வாழ்க்கையை நான் உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா, உனக்கு கொஞ்சம் ஆனந்தமா நான் வாழணும்னா என்ன பண்ணணும், அது மேல மட்டும் யோசிங்க. மத்தவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. உங்களை பத்தி நீங்க யோசிங்க, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்களால முடிஞ்சா மத்தவங்களுக்கு உதவுங்க. மத்தவங்க உங்களை உதவி கேட்காம நீங்க உதவி பண்ணாக்கா அது இன்டர்ஃபரன்ஸ். மெடிடேஷன் பண்ணுமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றது பர்ஃபெக்ட். அதை மீறி நீங்க எது பண்ணாலும் அது இன்டர்ஃபரன்ஸ். இந்த விசிஷ்டாத்வைத பிரின்சிபல்ல, ராமானுஜருடைய பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து சரண்டர் பண்ணி சமாசிரணம் பண்ணிட்டோம்னா இந்த ஜென்மத்திலேயே நம்மளுடைய எல்லா சஞ்சித கர்மாஸும் அப்படியே டெலீட் ஆயிடும். இந்த பிறவியோட முடிவுல வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். பிராரப்த கர்மா மட்டும் அனுபவிச்சா போறோம்னு சொல்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஜென்மத்துல எல்லா சஞ்சிதமும் முடிஞ்சதுனாக்கா அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னோட அனுபவத்துல, ஒருத்தருக்கு சரண்டர் பண்ணா நம்மளோட கர்மம் தீராது. நம்மளோட பாடங்கள் கத்துக்கினாதான் நம்ம கர்மம் தீரும். ஒருத்தருக்கு சரண்டர் ஆனா கர்மம் தீரும். கர்மன்றது வந்து பாடங்கள் கத்துக்கிறதுக்கான. சோ என்னோட பாடங்கள் நான் கத்துக்கிட்டேனாக்கா அந்த கர்மால இருந்து நான் வெளியே வருவேன். மத்தவங்களுக்கு சரண்டர் ஆனாக்கா எப்படி என்னோட கர்மத்துல இருந்து வெளியே வர முடியும்? இது ஒரு சிம்பிள் காமன் சென்ஸ். சோ அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் வந்து சயின்டிபிக்கா இருப்பேன். சோ அவங்களுக்கு அந்த லீனியேஜ்ல அந்த நம்பிக்கை இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம். அதை நான் தப்பா பேச மாட்டேன், எதுவும் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு அது சரின்னு படல, நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆனந்தி. நான் வந்து லாஸ்ட் 1 year அந்த மெடிடேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த சோல் சொல்றது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வரும், அது ஒரு கொஸ்டின். ஸோ டியூரிங் திஸ் பிரெக்னன்சின்னு சொல்றது, அந்த சோல் சொல்றது எப்படி நமக்கு வரும், எந்த டைம்ல வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ சோல் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹையர் டைமென்ஷன்ஸ். ஓகே, அது எந்த லோகத்துல இருந்தாவது வரலாம். மெனி டைமென்ஷன்ஸ் ஆர் தேர், பட் கம்ஸ் ஃப்ரம் த ஹையர் டைமென்ஷன்ஸ். நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணேன். ஸோ சோல் வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து வருது. பாடி வந்து எர்த்துக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த உடம்பு எப்படி உருவாச்சு? இங்க இந்த பஞ்சபூதத்தினால விளையிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பு வளருது. அதுக்கப்புறம் இந்த உடம்பு வந்து ஒரு லோனா எடுத்திருக்கோம். இந்த மண்ணில இருந்து இந்த உடம்பு ஒரு லோனா எடுத்திருக்கோம். திருப்பி இந்த மண்ணுக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ உடம்புன்றது ஒரு லோன். ஸோ இந்த ஆன்மா வந்து
இந்த உடம்பை எடுத்து கொஞ்சம் வருஷம் வாழ்ந்து அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு பண்ண வேண்டிய சேவைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெர்னி முடிச்ச பிறகு கிளம்பி போயிடுது, திருப்பி இன்னொரு பிறவி எடுக்குது. ஸோ எங்கிருந்து சோல் வருதுன்னா ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து வருது. ஓகே, புருஷா பிரகிருதி, இந்த உலகம்ன்றது பிரகிருதி, நேச்சர். பிரகிருத்தினா நேச்சர். ஸோ இந்த உலகம்ன்றது பிரகிருதி. புருஷான்றது வந்து சோல், ஹையர் செல்ஃப். ஹையர் செல்ஃப் பூர்ணாத்மா, அந்த பூர்ணாத்மால இருந்து அம்சா. சோ இந்த புருஷா பிரகிருதி இது ரெண்டுமே கலந்து காட் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த காட் கான்சியஸ்னஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிட்டு ஒன்னு புருஷாவா இருக்கு, ஒன்னு பிரகிருதியா இருக்கு. இப்போ நீங்க கேட்ட செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல எந்த டைம்ல வந்து சோல் வந்து என்டர் ஆகும் அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு ஆன்சர் கிடையாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த எவல்யூஷன். அந்த சோலோட ஏஜ் பொறுத்து. ரொம்ப ஓல்டு சோல்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முலா. பேபி சோல்னா ஒரு மாதிரி. ஒரு சில புக்ஸ்ல வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அந்த சோல் வந்து அந்த மதர் ஃபாதரை சூஸ் பண்ணிட்டு அந்த மதரை சுத்தி அந்த ஊம்பு சுத்தி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில புக்ஸ்ல போட்டிருப்பாங்க, ஒரு சில என்லைட்டன் மாஸ்டர்ஸோட இதுல. இன்னொரு சில புக்ஸ்ல வந்து 3rd month என்டர் ஆகும் சோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு சில புக்ஸ்ல வந்து 6th month அப்புறம் தான் சோல் என்டர் ஆகும்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு சில புக்ஸ்ல வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் அந்த சோல் வரும், அந்த ஃபர்ஸ்ட் மூச்சு எடுக்கிறப்பதான் அந்த சோல் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுல எது கரெக்ட்? பல விதத்துல பல புக்ஸ்ல போட்டிருக்காங்க. இதுல எது கரெக்ட்னா அங்க வந்து நம்மளுக்கு எது கரெக்ட்னு தெரியாது. ஸோ எது கரெக்ட்னு தெரியாதப்போ நாங்க ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோம். எதையும் பிளைண்டா நம்ப கூடாது, எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டு ஓகே புரியுறப்போ புரியட்டும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கணும். இது ஜென்ரலா நம்மளுக்கு புரியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஜென்ரலா என்னன்னா சோல் வந்து ஒரு ஆன்மா வந்து இந்த அப்பா அம்மாவை, இந்த ஃபேமிலி, இந்த அப்பா அம்மா அப்படின்னு சூஸ் பண்ண பிறகு ஸோ அந்த சூஸ் பண்ண டைம்ல இருந்து அந்த என்வாயன்மெண்ட்ல மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வராது இங்க வராது, இடத்துக்கு வராது. ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 months அப்புறம் ஒரு பேசிக் அந்த உறுப்புகள், அந்த பாடி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதே வந்து அந்த லங்ஸ் ஃபார்ம் ஆகுறது, ஹார்ட் ஃபார்ம் ஆகுறது, அந்த கிட்னிஸ் ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் எதை வச்சு ஃபார்ம் ஆகும்னாக்கா அந்த சோலோட கார்மிக் அக்கௌண்ட் வச்சு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சோலோட கார்மிக் அக்கௌண்ட் எங்க இருக்கும்னா எத்திரிக் பாடியில இருக்கும். ஸோ அந்த சோல் வந்து ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ஒரு தெருவில் இருக்கீங்க, பக்கத்து தெருவிலையோ இல்ல பக்கத்து ஊர்லயோ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அடிக்கடி போய் விசிட் பண்ணிட்டு வருவீங்க. பிளான் படி கட்டுறாங்களா வீடு அப்படின்ட்டு விசிட் பண்ணிட்டு வருவீங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒன்றும் போக முடியாது, ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஆனா விசிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்ரிதிங் ஓகேவா ஃபைன். சோ அந்த சோல்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போட்டு அடிக்கடி விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஓகேவா அப்படின்னு விசிட் பண்ணிட்டு இருக்கும். பட் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல ஒரு 6 months அப்புறம் அந்த ஹார்ட் பீட்லாம் வரப்போ அப்போ அந்த சோல் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மதர்ஸ் ஹோம்ல இருக்கும். பட் ஸ்டில் கனெக்டட் டு த ஹையர் வேர்ல்ட்ஸ். ஓகே, டெலிவரி ஆன பிறகு கம்ப்ளீட்டா வந்து அந்த சோல் பாடியில வந்து இன்டிகிரேட் ஆகும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா நான் படிச்ச விஷயம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் சார். ஸோ புவனா. குட் ஈவினிங் சார். நான் டீச்சர். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிடில் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹேண்டில் பண்றப்போ அவங்களுக்கு சில பிஹேவியரல் இஷ்யூஸ், சில டைம் டிஸ்ஹானஸ்டா இருக்காங்க. அப்போ அவங்க கூட டீல் பண்றப்போ கான்சிக்வன்ஸ் கொடுக்கணுங்கிற சிச்சுவேஷனுக்கு நான் போறேன். ஆனா எனக்குள்ள அவங்களுக்கு அவங்க ஒரு சோல் ஜேர்னில இருக்காங்க, எனிவேஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்கங்கிற அவேர்னஸ் இருக்கு. நீங்க வந்து டீச்சரா உங்களோட தர்மத்தை செய்யணும். சோ அது உங்களோட தொழில் தர்மம், நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஓகே சார். சார் அது இன்டர்ஃபியரன்ஸ்ல வராதா? இன்டர்ஃபியரன்ஸ்ல வராது. ஓகே சார். சார் இன்னொரு क्वेश्चन, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து சேலஞ்சஸ்ல தான் நடக்குமா, சஃபரிங்ல தான் அதிகமா வருமா? ஏன்னா நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் நிறைய விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது ஒரு தடவையுமே ஒரு சஃபரிங் ஓட எண்ட்ல வர மாதிரி இருக்கு. லைக் நார்மல் டேஸா போறப்ப அது மேல இருக்க நாட்டு குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல, நீங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது சஃபரிங்ல தான் வரணுமான்றது கிடையவே கிடையாது. செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது சஃபரிங்ல வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருந்து, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்து, அந்த குவெஸ்ட், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்ற அந்த குவெஸ்ட், அந்த சின்சியாரிட்டி இருந்தாலே உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும். ஆனா சில பேருக்கு வந்து அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. சில பேர் நல்லபடியா சொன்னாலே கேட்பாங்க, சில பேர் பட்டா தவிர திருந்த மாட்டாங்க. அந்த கேட்டகரிக்கு சஃபரிங் மூலியமா ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வருவாங்க. பட் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வர்றதுக்கு சஃபரிங் கம்பல்சரி கிடையாது. ஸோ சஃபரிங் இல்லாம ஒரு நேச்சுரல் குவெஸ்ட், ஒரு பியூர் இன்டென்ஷன்ல ஒரு இன்டெலிஜென்ஸ், அதாவது என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ், அந்த பேசிக் கொஸ்டினை வச்சு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன் ஆயிருக்காங்க. பட் சில பேர் வந்து சஃபரிங் மூலியமா தான், வேற வழியே இல்லை அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ இது அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ சொல்ல போனா 80% ஆஃப் த பீப்புள் சஃபரிங் மூலியமா தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வராங்க. ஓகே, ஸோ ஒரு 20% தான்
அவங்க வந்து இதையும் மீறி இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு தேடல்ல ஒரு 20% வராங்க. அந்த 20%ல கூட அந்த வித்தின் த 20% ஒரு 5% வந்து ஐ ஹாவ் டு பி டூ ஆர் டை. டூ ஆர் டைல இருக்கிறது ஒரே ஒரு 5% தான். சார், எனக்கு இன்னொரு கிட்ஸை வச்சே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓன் கிட்ஸ் ஆஸ் அ பேரண்டா நம்ம அவங்களோட லைக் ஃபியூச்சரை யோசிச்சோ அவங்கள சேனலைஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ சில சமயத்துல அவங்களுக்கு ஹர்ட்டாவும் நம்ம பண்ணுவோம். அது வந்து எப்படி டீல் பண்றது சார்? அப்படி நான் இன்டர்ஃபியரன்ஸ் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேன், இல்ல நீ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, இந்த மாதிரி வீட்ல படிக்க வைக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனாகி அவங்கள ஹர்ட் பண்றது, லைக் மென்டலி அவங்க ப்ரெஷரா ஃபீல் பண்றது, இது எல்லாமே இன்டர்ஃபியரன்ஸ்ல வரும். டெஃபினட்டா இன்டர்ஃபரன்ஸ் தான். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு பிறந்த பசங்க கிட்ட நீங்க அன்பா நடக்காம நல்லபடியா சொல்லி பசங்க வந்து நம்ம சொல்ற பேச்சு பசங்க கேட்கணும்னாக்கா அது ஒரு ஆர்ட், அது ஒரு தனி திறமை. சோ பசங்க எப்பவுமே வந்து சொல்றதை வச்சு கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மா பார்த்து அவங்க நடந்துப்பாங்க. சோ நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி நீங்க ஒரு டிசிப்ளின் லைஃபா வாழ்ந்து நீங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃபா ஒரு ஹாப்பி லைஃபா நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க நேச்சுரலாவே கத்துப்பாங்க. ஓகே, சோ எப்பவுமே பசங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பா அம்மா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆனா தப்பான ஃபோக்கஸ்ல இருக்கும் அவங்களுக்கு. சோ அது இன்டர்ஃபரன்ஸ். சோ நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, பசங்களை பத்தி யோசிக்கிறதோட உங்களோட என்லைட்மெண்ட் பத்தி நீங்க யோசிங்க. உங்களை பார்த்து அவங்க கத்துப்பாங்க. நானும் எங்க அம்மா மாதிரி இருக்கணும், நானும் எங்க அம்மா மாதிரி சந்தோஷமா இருக்கணும், நானும் எங்க அம்மா மாதிரி நிம்மதியா இருக்கணும், நானும் எங்க அம்மா மாதிரி தெளிவா வாழணும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து அவங்க கத்துப்பாங்க. சோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க நல்ல எனர்ஜியோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மெடிடேஷன் பண்றீங்க, ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி சொன்னாலே கேட்பாங்க. இது வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபுல் எனர்ஜியோட இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி சொன்னாலே கேட்பாங்க. உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப வீக்கா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்கன்னாக்கா 10 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. தேங்க்யூ சார். ஓகே, சோ தேன்மொழி. தேங்க்யூ மாஸ்டர். உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே 3D to 5D எர்த் வந்து டிரான்சிஷன் நடக்குது, சிலபஸ் வந்து அப்கிரேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து அப்கிரேடட் சிலபஸ்க்கு நாம தயாராகிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்மளோட லேர்னிங் எது கூட அலைன் ஆகணும், நான் என்னென்ன விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும்? ஏன்னா நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே எனக்கு புரியுது. ஸோ நான் எதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும் அதுதான். 3Dல இருந்து 5D தேர்ட் டைமென்ஷன்ன்றது ஃபியர் பேஸ்ட் கான்சியஸ்னஸ், 5Dன்றது லவ் பேஸ்ட் கான்சியஸ்னஸ், கம்பேஷன் பேஸ்ட் கான்சியஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் கான்சியஸ்னஸ். ஸோ மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து ஹார்ட் ஸ்பேஸ்க்கு வர்றது. மைண்ட் ஸ்பேஸ் 3D, ஹார்ட் ஸ்பேஸ் 5D. நீங்க எப்பவுமே உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறது தான் 5th டைமென்ஷன். ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ண நீங்க வந்து நேச்சுரலாவே உங்க மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து ஹார்ட் ஸ்பேஸ்க்கு வருவீங்க. இது எப்படின்னா, உங்க மைண்ட்ல தாட்ஸ் எம்டி ஆக பை டிஃபால்ட்டா நீங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல இருப்பீங்க. ஹார்ட் ஸ்பேஸ்னா அந்த பிசிக்கல் ஹார்ட் இல்ல, அந்த ஹார்ட் சக்ரா ஸ்பேஸ். நீங்க மைண்டை எம்டி பண்ண பை டிஃபால்ட்டா ஹார்ட் ஸ்பேஸ்க்கு வருவீங்க. மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண பை டிஃபால்ட்டா ஹார்ட் ஸ்பேஸ்ல இருப்பீங்க. ஸோ மோர் மெடிடேஷன் மோர் சேவா, பை டிஃபால்ட்டா நீங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல இருப்பீங்க, 5Dல இருப்பீங்க. சிம்பிள். மோர் மெடிடேஷன் மோர் சேவா. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.